சாமி நம்பிக்கைன்றது மோஸ்டா எல்லாருக்கும் இருக்கிறது தான். பட் இந்த பப்ளிசிட்டிக்காக கோயில் போனா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு செலவு பண்றாங்களா? உண்டியில காசு போட்டு நீங்க பாத்தீங்களா? நீங்க அப்போ அன்னைக்கு சொன்னாங்க, அன்னைக்கு இருந்த சூழ்நிலைன்னு தெரியாது, இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வேற. அதான் மாறிட்டாங்க அவ்வளோ. மனசு தாங்க மாறிக்கிட்டே இருக்கும். குரங்கு மனம் விட்டு குரங்கு மரம் விட்டு மரம் தாவிக்கிட்டே இருக்கும். அவ எப்போ எப்படி தாவும் நமக்கே தெரியாது. இன்னைக்கு மைக்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக நான் எது வேணாலும் பேசலாம். அன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு அது கரெக்டா தெரிஞ்சிருக்குது. இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு இது வந்துட்டு அவங்களுக்கு தேவையா தெரிஞ்சிருக்குது. எனக்கு அதுல எந்த கமெண்ட்டும் கிடையாது. அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். அவங்க ஈக்குவலா ரெண்டுத்தையும் செய்யறதுல தப்பு இல்லைன்னு. ஒரு மூவி வந்து ஓடும், பாக்ஸ் ஆஃபீஸில் ஓடாது செகண்டரி. பட் இந்த மூவி கொஞ்சம் நிறைய பேக்லாஷ் இருந்தது. நீங்கள் இந்தியன் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரோல்டு இந்தியன் ஃபிலிம் அப்படின்லாம் வேற சொல்லியிருந்தாங்க. எல்லா ஆக்டருக்கும் வந்து ப்ளஸ் இருக்கு, மைனஸ் வரும், சரிங்களா? அதனால எதுவுமே வந்து நீங்க நம்ம எப்படி ஏத்துக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு. இல்ல என்னுடைய கேள்வி, ஜோதியா கோடியெல்லாம் போடுறத நீங்க பாத்தீங்களா? ஜோதிகா வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, கோயிலுக்கு செலவிடுறத விட அந்த காசை வச்சு பள்ளிக்கூடங்கள் கட்டுங்க அப்படின்னாங்க. இப்போ அதே ஜோதிகா தான் வந்து சூர்யாவோட படம் நல்லா போகணும், அந்த படத்துக்கு பூஜை போடுறாங்க. ஸோ இது மாதிரியான விஷுவல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். அதே அவங்க அதே 100 நம்ம தட்டில் போடுறது 10 ரூபா 20 ரூபா தான் போடுவோம். ஆனால் இவங்க படத்துக்கு 200 300 செலவு பண்ணி தானே வரும். ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஓகே, அதனால பிரச்சனை. ஆனால் இது சூழ்நிலை தகுந்த மாதிரி மாறி மாறி ஆமாம், அதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அவங்களுக்குன்னு வந்தால் அது மாறிக்கிறாங்க, மற்றவங்களுக்குன்னு வச்சு அது இது பண்ணிக்கிறாங்க. அதுதான். இதே காசை நம்ம ஸ்கூலுக்கே செலவு பண்ணிக்கலாமே, 200 ரூபா கொடுத்துட்டு போகிறத. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜோதிகா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோயிலுக்கு செலவிடுறதை விட அந்த காசை வச்சு பள்ளிக்கூடம் கட்டுங்க அப்படின்னாங்க. ஆனால் இப்போ சூர்யாவோட படத்துக்காக ஜோதிகா கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், படம் பூஜை போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் இப்போ நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் போகிறாங்க. இல்லை, அவங்க தான் அவங்க தான் சொன்னாங்க, அது கரெக்டு தான். கோயிலுக்கு செலவிடுறதோட பள்ளிக்கூடம் வந்து ஏழை பசங்க நிறைய இருக்காங்க. அவுட்டரில் கிராமத்து பக்கம்லாம் இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு போகாத பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் செலவு அடிக்கலாம். ஏற்கனவே அவங்க ஆர்கனைசேஷன்ஸ் வச்சு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைனால கோயிலுக்கும் கொஞ்சம் போகிறாங்க, அவ்வளோதான். ஜோதிகா வந்து முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, கோயிலுக்கு செலவிடுறதை விட அந்த காசை வச்சு பள்ளிக்கூடம் கட்டுங்க அப்படின்னாங்க. இப்போ சூர்யாவோட படத்துக்காக கோயிலுக்கு போய் பூஜை போடுறதா இருக்கட்டும், படத்தோட பூஜைகளை பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ பேசுனதுக்கு இப்போ பேசுனதுக்கு எப்படி போனாலும் கோவிலை விட நம்ம காலேஜ் ஸ்கூல் அதுதான் பெட்டர். அப்போ சொன்னது என்ன சொல்கிறது இதான். ஆனால் முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த காசை வச்சு நீங்கள் கோயில் கட்டுறதுக்கு பதிலாக, கோயில் செலவிடுறதுக்கு பதிலாக நீங்கள் பள்ளிக்கூடம் கட்டுங்க. கரெக்டு தான். அதே ஜோதிகா தான் இப்போ அது தப்பு. ஃபர்ஸ்ட் சொன்னதான் கரெக்ட், இப்போ சும்மா சொல்கிறது தப்பு தான். சூழ்நிலை தகுந்த மாறி இருக்கு. எல்லாருக்கும் பிலீஃப்ன்றது இருக்கும். பட் இது ப்ரொஜெக்ஷன் எப்படின்னா, வெளியில் வந்து நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இன்சைடு அவங்களுக்கு அந்த பிலீஃப் இருக்கும். சாமி நம்பிக்கைன்றது மோஸ்ட்டாக எல்லாருக்கும் இருக்கிறது தான். பட் இந்த பப்ளிசிட்டிக்காக வெளியில் ஒரு மாதிரி பேசுவாங்க. சிலது ஒரு டைமில் வந்து இல்லை பள்ளிக்கூடம் கட்டணும்னு சொல்லுவாங்க. பட் மெஜாரிட்டி இப்போ பிலீஃப் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போக தான் செய்கிறாங்க, டெவலப் பண்ண தான் செய்கிறாங்க. இப்போ மேபி இந்த மூவி கொஞ்சம் பேக்லாஷ் நிறைய, இந்த நெகட்டிவிட்டிலாம் நிறைய வந்ததுனால மேபி வெளியில் வந்து இல்லை நம்ம போனோம், ஏன்னா ஆடியன்ஸ் மனசை மாற்றுறதுக்கான இது ஒரு அட்டெம்ப்டாக இருக்கலாம். சடனாக இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் அப்படின்னும் போது ஆடியன்ஸ்க்கும் புரியும். இத்தனை நாள் இவங்க வெளியில் வரல, இப்போ பாம்பே வர ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இப்போ இத்தனை நாள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணாக்கா இது மேபி நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஜோதிகா மட்டும் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் மாற்றி பேசுகிற மட்டும் இல்லை, டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளும் சரி, சாதாரண ஆணியன் மக்களும் சரி, ஒரு மாதம் இந்த மாதிரி பேசினாங்கன்னா அடுத்தது வந்து அவங்களுக்கு சந்தர்ப்பம் என்ன கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு போவாங்க. அது மனிதனோட அது இயல்பான பேச்சு. அதனால் அவங்க அப்படி பேசிட்டாங்க, லைஃப் பூராவே அவங்க அது மாதிரி பேச மாட்டாங்கன்னு கிடையாது. மாறுற மாதிரி தான் டோட்டலாக வந்து அவங்க மட்டும் இல்லை, உலக நடைமுறையில் நிறைய எல்லா நாட்டிலையும் இருக்குது அது மாதிரி. சூர்யாவை பொறுத்தவரையில் அவர் பொது விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த படிப்புக்கு வசதி இல்லாத ஆட்களுக்கெல்லாம் படிப்புக்கு உதவி செய்து அப்படியான சில இதெல்லாம் செய்து கொண்டிருக்கு. அப்போ அந்த கருத்து தான் அவன் முதல் கருத்தாக இருக்கும். என்னென்னா கோயிலுக்கு கட்டுறதை விட ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுறன்றது அதுதான் யதார்த்தமும் என்ன இல்லையா? ஆனால் இப்போ அதை அவங்களின் ஒரு சொந்த முயற்சி. இப்போ சினிமாவில் வந்து வெற்றி பெறணுன்றதுக்காக அவங்க செய்கிறது வந்து சொந்த முயற்சி. அப்போ அதில் பற்றி எப்படி விமர்சிக்கணுன்றது, அதுக்கு கருத்து சொல்கிறது அப்பப்போ மாற்றிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லை. கருத்து மாத்திரண்டு இல்லை, அதான் உலகமே அதான்.
சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும். இயற்கையும் அப்படித்தான். அந்தந்த நேரம் எல்லாம் இயற்கையாக மாறிக்கொண்டிருக்கும். அதே மாதிரி மனிதனுடைய கருத்துகளும் வேறுபடும். மழை யா. காற்று பள்ளி ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டாங்க. இந்த காலையில இருந்து மழையே கிடையாது. இயற்கையே வந்து மாறும்போது மனிதனால மாற முடியாதா என்ன? இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அது இதை வந்து நாங்கள் ஒரு விமர்சனத்துக்கு கொண்டு வரன்றது அவ்வளோ ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. ஆனால் இருந்தாலும் பொதுமக்களோட கருத்துக்களை நீங்கள் கேட்குறது அதுவும் தப்பண்டு இல்லை. கோயிலுக்கு செலவு பண்ணுறது வந்து இது பண்ணுறாங்க சொல்கிறாங்க. கோயிலுக்கு செலவு பண்ணுறது வந்து பள்ளிக்கூட செலவு பண்ணுறாங்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே தெய்வ வழிபாடு ஒன்று இருக்குது. உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் வழிபாடு இருக்குது. அவங்க செலவு பண்ணுறாங்களா இல்லைங்களா? வழிபாடு வந்து வேறு. அவங்க செலவு பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. அது நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இல்ல கோயிலுக்கு போறாங்களே அவங்க கோயிலுக்கு போனால் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு செலவு பண்ணுறாங்களா? காசு போடுறாங்க இது மாதிரியான விஷயங்கள் உண்டியில் காசு போடுற நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தனால எங்கே சொல்றீங்க? எங்க உண்டியில் வர நீங்கள் யூடியூப்ல காமி வைப்போம், உங்கள் ஃபோனில் எடுத்து காமி வைப்போம். உண்டியில் காசு போட்டால் நீங்கள் எடுத்து காமிங்க. சும்மா தேவையில்லாமல் நீங்கள் இது பண்ணாங்க, ஓகேவா? உண்டியில் காசு போட்டால் கூட லட்சக்கணக்கில் போடுறாங்களா? கோடிக்கணக்கில் போடுறாங்களா? இல்லை, என்னுடைய கேள்வி ஜோதியா கோடிக்கணக்கில் போடுற நீங்கள் பார்த்தீங்களா? சரி, என்னுடைய கேள்வி என்னன்னா அந்த அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் பண்ற பள்ளிக்கூடங்கள் கட்டுங்க, பள்ளிகள் பண்றாங்க. அவங்க ஜோதியா கோடிக்கணக்கில் பணம் போடுறாங்களா? இது மாறி மாறி பேசுறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எப்பயும் ஒரே ஸ்டாண்டில் இருக்கணும். அப்படி பேசும்போது அவங்களுக்காக அது கொஞ்சம் டவுன் ஆகிறதுனால கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக தான் எனக்கு தோணுது. மற்றபடி சார், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜோதிகா வந்து கோயிலுக்கு செலவிடுவதற்கு பதிலாக அந்த காசை வச்சு பள்ளிக்கூடங்கள் கட்டுங்க அப்படின்னாங்க. அதே ஜோதிகா இப்போ கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், சூர்யாவோட படம் வெற்றி பெறதா இருக்கட்டும், எங்கே இன்னைக்கு திருப்பதியில் தரிசனம் கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாற்று விஷயம் மாற்றி மாற்றி பேசுறது எப்படி? அம்மா மாற்றி மாற்றி தான் பேசுகிறேன். யார் பேசுறது? சார், அவங்க வந்து அப்போ அன்னைக்கு சொன்னாங்க, அன்னைக்கு இருந்த சூழ்நிலைன்னு தெரியாது, இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வேறு, அதெல்லாம் மாறிட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, ஏன்னா இதை பார்க்குறவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, சமீபத்தில் உள்ள கங்குவா பெருசாக போகலை அப்படிங்கிறனால அந்த பயத்தினால அவங்க திருப்பி கோயிலுக்கு. சரி சார், அப்போ இனிமேல் சூர்யா படமே நடிக்க மாட்டாரா? அந்த வகையில் இந்த ஒரு படம் வந்து ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லி அடுத்த படம் நடிக்காம போக போகிறாரு, கண் நடிக்க போகிறாருல. எல்லா ஆக்டருக்கும் வந்து ப்ளஸ் இருக்குது, மைனஸ் வரும், சரிங்களா? அதனால் எதுவுமே வந்து நீங்கள் நம்ம எப்படி ஏற்றுக்கிறோமோ அதை பொறுத்து இருக்குது. அவங்க கோயிலுக்கு போகிறாங்க இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. அதாவது சினிமாவை பாருங்கள், அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும், சரிங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் கங்குவான்னு தோற்று தான் அவங்க. இப்போ ரஜினி இருக்கார், எல்லா பெரிய பெரிய ஆக்டருக்கும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், சரிங்களா? அது யூடியூபருக்கு விமர்சனம் சொல்லுவாங்க, எல்லாம் கோடிகளில் போட்டு எடுக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம நெகட்டிவாக கமெண்ட் கொடுத்தா இண்டஸ்ட்ரியில் வந்து கஷ்டப்பட்டு எடுத்த இத்தனை பேரோட உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இது பண்ண மாதிரி ஆகும். மற்றபடி வேறு உதவி இது கிடையாது அவங்களுக்கு, சரிங்களா? ப்ளஸ்ஸாக இருக்குது, மைனஸாக இருக்குது. ஓகே, ஒரு படத்தில் இன்னைக்கு டவுன் ஆகும், அடுத்த படம் நல்லா இருக்கும். அதில் யாரும் சொல்ல முடியாது. படம் மாதிரி தான் பார்க்கணும். ஒரு படம் டவுன் ஆயிடுச்சுன்னு அவரை எடுத்து மார்க்கெட்லேருந்து தூக்கி போட்டுற மாட்டோம். அடுத்த படம் அவர் நல்லா ஸ்ட்ராங்காகவும் கொடுப்பாரு, நல்லாவும் கொடுப்பாரு. சூழ்நிலை தகுந்த மாதிரி அவங்க மாறிக்கிறாங்க. சூழ்நிலை தகுந்த எல்லாமே சூழ்நிலை மனசு மாதிரி தான் சார். புரியுதுங்க. இன்றைக்கி நான் உங்களை கொண்டாடுறேன், நாளைக்கு நான் நல்லா தான் என்ன கொண்டாட போகிறீங்க, அவ்வளோதான். ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜோதிகா என்ன சொன்னாங்க அப்படின்னா, கோயிலுக்கு செலவிடுறதை விட அந்த காசை வச்சு பள்ளிக்கூடங்கள் கட்டுங்க அப்படின்னாங்க. அதே ஜோதிகா இப்போ சூர்யாவோட படம் வெற்றி பெறணும், அடுத்தடுத்த படங்கள் நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், பூஜைகள் பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ரெண்டுமே நியாயமான விஷயந்தான். தேவையில்லாமல் போயிட்டு அங்கே கோயில் குளத்தில் கொட்டுறதை விட செவனா அது ஒரு 10 பேருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்றது இது முதல் கருத்து, நல்ல விஷயம். அடுத்தபடி அவங்க வந்து வீட்டுக்காரர் படம் எடுத்திருக்காரு, அது நல்லபடியாக ஓடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ரெண்டாவது. மாற்றத்துக்கு என்ன காரணம்? எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். நல்லது நினைக்கிறது நம்ம தான், கெட்டது நினைக்கிறது நம்ம தான். ஆனால் எல்லா விஷயத்துலையுமே ஒரு சில நல்லதை நம்ம முதல்ல நினைக்க மாட்டோம், அதுக்கப்புறம் நினைப்போம். ஓகே, இப்போ அவங்களுக்கு வந்து தெய்வத்துடைய உதவி தேவையில்லாமல் இருந்துச்சு, இப்போ இருக்கு தேவைப்படுது. எல்லாருக்கும் அப்படி தானேங்க. அடிபட்டு கிடந்தோம்னா ஐயோ கடவுள்னு சொல்லிவிட்டு கோயில் போவோம், அங்கே போவோம், அதுக்கப்புறம் நல்லா நம்ம கண்டுக்க மாட்டோம், எப்போ பார்த்தாக்கா எடுத்து கும்பிட்டு போவோம். இது பழக்கம் தானே இது. ஓகே, இதுவும் அது மாதிரி தான். கொஞ்சம் சரி. இப்போ இவங்களுமே அங்கே போய் செலவிட்டு தானே எடுத்துருப்பாங்க, கோயில் உண்டியில் காசு போடுறதா இருக்கும், இது மாதிரியான செலவுகள் இவங்களும் பண்ணியிருப்பாங்களே. நிச்சயமாக பண்ணியிருப்பாங்க. அது அந்த டைம் நினைக்க முடியாதுல்ல, அது அந்த டைம் நினைக்க மாட்டாங்க. கஷ்டம் வர்றப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், அடுத்த டாக்டரே மறந்துடுவோம், பண்ண ஆப்ரேஷன் மறந்துடுவோம், கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறமா அப்படி தான் இதுவும். ஏன்னா மனசு தாங்க மாறிக்கிட்டே இருக்கும். குரங்கு மனமுது குரங்கு மரம் விட்டு மரம் தாவிக்கிட்டே இருக்கும். எப்போ எப்படி தாவும் நமக்கே தெரியாது. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு புத்தி, பொம்பளைங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு புத்தி, ஆம்பளைங்களாக கொஞ்சம் லேட்டாகும். அந்த மாதிரி தான் இதுவும்.
கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜோதிகா வந்து கோயிலுக்கு செலவிடுறத விட அந்த காசை வச்சு பள்ளிக்கூடங்கள் கட்டுங்க அப்படின்னாங்க. அதே ஜோதிகா இப்போ கோயிலுக்கு போகிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்து? அது அவங்கவுங்க விருப்பம். ஓகே. அவங்க இது திங்கிங் மாதிரி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை திடீர்னு வந்து பொதுவெளியில பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்த படம் பெருசா போகல, அதனால அந்த பயத்தினால கோயிலுக்கு போறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அவங்களுக்கெல்லாம் இனிமேல் வருமானம் வந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அடிக்குவேட் அமௌண்ட். திடீர் பயமும் திடீர் பக்தியும் என்ன காரணம்? என்னன்னு சொல்ல தெரியல. இன்னைக்கு மைக்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக நான் எது வேணாலும் பேசலாம். அன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு அது கரெக்டாக தெரிஞ்சிருக்குது. இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு இது வந்துட்டு அவங்களுக்கு தேவையாக தெரிஞ்சிருக்குது. அதுதான் காரணம். பட் ஒரு மனிதனாகப்பட்டவன் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படின்றது வந்துட்டு இன்னொருத்தர் சொல்லி செய்யணும் அப்படின்றது கிடையாது. அவங்களுடைய ப்ரியாரிட்டி. இன்னைக்கு எனக்கு 24 மணி நேரம் இருக்குதுன்னா அந்த 24 மணி நேரத்தில் எதை நான் செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். 100 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அந்த 100 ரூபாயை நான் யாருக்காவது கொடுக்கலாம், இல்லை 1 பைசா கொடுக்காம நானே வச்சுக்கலாம். இட் இஸ் அப் டு அவர் ஓன் வில் அண்ட் விஷ். இட் இஸ் ஒன்லி சஜஷன்ஸ். அந்த சஜஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு வி ஆல் பிளே வித் எமோஷன்ஸ். அந்த ஒரு எமோஷனலாக ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னும் போது வந்துட்டு பீப்புள் இன்ஸ்டிகேட். அது ஒரு உணர்ச்சி வசப்படுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த சென்சிட்டிவான விஷயங்கள் நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னும் போது வந்துட்டு பீப்புள் ஆல்வேஸ் ரியாக்ட். இது வந்துட்டு அவங்க சொன்னது வந்துட்டு தப்பு அப்படின்னும் சொல்ல முடியாது, கோயிலுக்கு போனது தப்பும் அப்படின்னும் சொல்ல முடியாது. பட் த திங் அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது பொறுத்து தான் இருக்குது. பட் ஆஸ் அ ஹோல் என்ன கேட்டிங்க அப்படின்னா மை பர்சனல் ஒப்பீனியன், கோயிலுக்கு செலவு பண்ணுங்க, கூடவே இதுக்கும் சேர்த்து செலவு பண்ணுங்க அப்படின்றது தான் சொல்லணும். அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். தவறில்லை. அதாவது இதுக்கு கொடுக்காது இதுக்கு கொடு அப்படின்றது கிடையாது. எல்லாமே கொடுக்கணும். கோயிலில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கோயில் பணத்தை வந்துட்டு அவர் சாமி எடுத்து என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. ஒன்ஸ் அகெயின் இட் ரொட்டேட்ஸ் அரவுண்ட் தி சொசைட்டி. பட் இட்ஸ் ஒரு பிக் டாபிக். ஏன்னா கோயிலுக்கு எதுக்காக அந்த காலத்தில் கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது இட்ஸ் சொசைட்டி. அந்த கோயில் சார்ந்த ஒரு சமூகம் அப்படின்றத தான் அந்த காலத்தில் வந்துட்டு அந்த காலத்தில் ஆரம்பித்தாங்க. அது அப்படி தான் இன்றைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. இட்ஸ் கோயிங் ஆன். அண்ட் பீப்புள் ஹூ பிலீவ் இன் டெம்பிள்ஸ் அப்படின்னும் போது அவங்களுடைய எமோஷன்ஸையும் நீங்கள் வந்துட்டு ஹார்ட் பண்ணக்கூடாது. முன்னாடி ஜோதிகா வந்து கோயிலுக்கு செலவிடுறாரு, அந்த காசை வச்சு பள்ளிக்கூடங்கள் கட்டுங்க, பள்ளிக்கூடத்துக்கு செலவிடுறாங்க. அதே ஜோதிகா இப்போ கோயிலுக்கு போடுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? எனக்கு அதில் எந்த கமெண்ட்டும் கிடையாது. அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். அவங்க ஈக்குவலாக ரெண்டுத்தையும் செய்கிறதுல தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு செலவிடுறத விட அந்த காசை வச்சு பள்ளிக்கூடங்கள் கட்டுங்க, பள்ளிக்கூடத்துக்கு செலவு. அதுவும் வேலிட் பாயிண்ட் தான். அதுக்கு நான் சாமியே கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லை இல்லையா? அது அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பிலீஃப். ஈக்குவலாக அவங்க மற்றவங்களுக்கும் செய்கிறாங்க. ஸோ அது வந்து வேலிட் தான் நினைக்கிறேன். சமீபத்தில் வந்த படம் பெருசாக போகலை அப்படிங்கிற ஒரு பயத்தினாலையும் இதுக்கப்புறம் வரக்கூடிய நல்ல படங்கள் வந்து நல்ல விதமாக போகணும் அப்படிங்கிறதுனாலையும் இவங்க வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துமே இருக்கு. அது நீங்கள் இது வந்துட்டு அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம். இதற்காக போகிறாங்க அப்படின்றத வந்துட்டு அது நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது கிடையாது. அவங்க போனாங்க அப்படின்றதான் கான்ட்ரவர்சி. அஃப்கோர்ஸ் போகணும் அப்படின்றது விருப்பப்பட்டாங்கன்னா போனாங்க, தப்பு கிடையாது. கங்குவா ஓடாதனால அந்த பயம் வந்திருக்கும். ஆமாம், அதுதான் உண்மையான காரணம். உண்மையில அப்படி தானே இருக்குது. கங்குவா ஒன்றும் அந்த அளவுக்கு ரிவ்யூவை பார்த்தாலே தெரியுது. படமும் அந்த அளவுக்கு சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுருக்காரு. கதை சரியாக அமையலை அவங்களுக்கு. கதையும் பட்ஜெட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால அவங்க பயந்துட்டாங்க. அதனால தான் கோயிலில் வழிபாட்டாக போனாங்க. அவ்வளோதான், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் அந்த கங்குவா லைட்டாக கொஞ்சம் நெகட்டிவ் வந்ததுனால அந்த பயம் தான் இந்த கோயிலுக்கு போக தூண்டிருக்குன்னு நான் அது பயம்னு சொல்ல மாட்டேன். ஒரு மூவி வந்து ஓடும், பாக்ஸ் ஆஃபீஸில் ஓடாது, செகண்டரி. பட் இந்த மூவி கொஞ்சம் நிறைய பேக்லாஷ் இருந்தது. நீங்கள் இந்தியன் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரோல்டு இந்தியன் ஃபிலிம் அப்படின்லாம் வேறு சொல்லியிருந்தாங்க. பட் இது பப்ளிக் பர்ஸ்பெக்டிவ். எல்லோரும் போய் பார்த்துருப்பாங்க, பிடிச்சிருக்காது. சில பேருக்கு பிடிச்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக எல்லா ஆக்டர்ஸும் இல்லை, நீங்கள் போய் பாருங்கள், இந்த அப்டேட்டட் வெர்ஷன் அந்த ஆடியோலாம் கம்மி பண்ணி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆடியன்ஸோட ஒப்பீனியன் ரெஸ்பெக்ட் பண்ணோம். நிறைய பேர் பார்த்து காமனான ஒப்பீனியன் மேபி பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது. பட் அது ஒரு இம்பேக்டாக இருந்திருக்கலாம். இந்த படம் இவ்வளோ ஃபெயிலியர் ஆகுன்றது அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த படத்துக்கு. நிறைய பட்ஜெட் வேறு செலவாயிருக்கு. அதனால் அது ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். சரி, அட்லீஸ்ட் கோயிங் ஃபார்வர்ட் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கலாம் அடுத்த மூவியில். இல்லைனா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஓகே, பப்ளிக் ஆக்செப்டன்ஸ் ஏதாவது கொஞ்சம் இருக்கலாம். ஸோ அது ஒரு ரீசன் கண்டிப்பாக.